செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம். பெரம்பூரில் இருந்து பொத்தூருக்கு 7 மணி நேரமாக சென்ற இறுதி ஊர்வலம். புத்த மத சடங்கின்படி ஆம்ஸ்ட்ராங் உடல் சந்தனப்பேழையில் வைத்து நல்லடக்கம். மனைவி மற்றும் 1½ மகள் இறுதி சடங்கு செய்தனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும். பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய 5 முறை திட்டம் தீட்டியது அம்பலம். கைதான கும்பல் காவல்துறையினரிடம் வாக்குமூலம். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சிபிசிஐடி சோதனை நிறைவு. பென்டிரைவ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியிருப்பதாக தகவல். துரோகத்தின் முழு உருவமே அண்ணாமலைதான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். மக்களின் மகிழ்ச்சியும் எழுச்சியும் திமுக வெற்றியை காட்டுகிறது. விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், அசாமில் தொடரும் கனமழை. முக்கிய நதிகளில் அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையில் இன்று காலை 11 மணியளவில் நம்பிக்கை வாக்கெடுப்பு. ஹேமந்த் சோரன் இல்லத்தில் நடைபெற்ற நள்ளிரவு ஆலோசனையில் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பாஜக எம்எல்ஏக்கள் தீவிர ஆலோசனை. முதல்வர் ஹேமந்த் சோரன் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கூறிய நிலையில் ஆலோசனை என தகவல். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டம். நெரிசலில் சிக்கி பக்தர் உயிரிழப்பு, பலர் காயம். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2வது T20 கிரிக்கெட் போட்டி. 100 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி. சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மாவே இந்திய அணியின் கேப்டன். பிசிசிஐ செயலர் ஜெய்ஷா உறுதி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.